அதாவது நடந்த விஷயம் என்னன்னா, இப்போ வந்து ஞானவேல் ராஜா தயாரிப்பாளர் ஸ்டுடியோ கிரீன்ஸ் இருக்கார்ல, அவர் வந்து சிவகார்த்திகேயனுக்கு ஒரு அட்வான்ஸ் குடுக்குறாரு. அந்த அட்வான்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 கோடியோ, 3 கோடியோ குடுக்குறாரு. அன்றைய நிலையில சிவகார்த்திகேயனோட சம்பளம் வேற. அதுக்கப்புறம் அந்த படம் தொடங்குறதுக்கு ஒரு 2, 3 வருஷம், 4 வருஷம் தாமதமாகுது. அந்த தாமதமாகும்போது, அதுக்குள்ள சிவகார்த்திகேயனோட வளர்ச்சி அடுத்தடுத்த காலகட்டங்களுக்கு போகுது. அப்ப சிவகார்த்திகேயனோட சம்பளம் வேறையா மாறுது. இப்ப ஞானவேல் ராஜாக்கு தேதி வந்து குடுங்க அப்படின்னு அழுத்தம் குடுக்கும்போது, சிவகார்த்திகேயன்ட்ட குடுக்கும்போது, சிவகார்த்திகேயன் சொல்றாரு, எனக்கு இன்றைய சம்பளம் கொடுங்க. கிட்டத்தட்ட உதாரணமாக நம்ம சொல்லணும்னா இப்போ வந்து தனுஷுக்கும் கதிரேசனுக்கும் நடக்கிற அதே பிரச்சனை தான். கதிரேசன் 3 கோடி ரூபா தனுஷ் கொடுத்துருக்காரு. 7 வருஷமா தேதி தனுஷ் கொடுக்கல. தனுஷ் கொடுக்காம இன்னைக்கு வந்து எனக்கு இன்னைக்கு இருக்கிற சம்பளம் கொடுங்கன்றாரு. உண்மையாகவே தனுஷ் வந்து இன்னைக்கு வளர்ந்து தான் இருக்கார். ஆனால் அட்வான்ஸ் வாங்கினது 7 வருஷத்துக்கு முன்னாடி. இதே பஞ்சாயத்து தான் வந்து ஞானவேல் ராஜாக்கும் சிவகார்த்திகேயனுக்கும் நடந்துச்சு. ஸோ அந்த படம் மிஸ்டர் லோக்கல், அந்த படம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து பழைய சம்பளத்தில் நடிக்க மறுக்க, ஞானவேல் ராஜா வந்து என்னுடைய பழைய சம்பளத்தெல்லாம் நீங்கள் நடிக்கணும், நான் அன்னைக்கே அட்வான்ஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னு அவர் சொல்ல, கடைசியில் பார்த்தீங்கன்னா தமிழ் தயாரிப்பாளர் சங்கத்தில் பஞ்சாயத்தில் வந்து முடிஞ்சிச்சு.